வணக்கம். நீங்கெல்லாம் ஒரு சொல் ஆளா இல்ல பல சொல் ஆளா அப்படின்னா என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? இல்ல ஒரு தடவை சொன்னதுதான், நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல ஒவ்வொரு வருஷமும் உங்க வார்த்தையை மாத்திக்கிட்டே இருப்பீங்களா? உங்களோட நிலைப்பாடுங்கிறது எப்படி இருக்கும், உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறது தான் இதோட கேள்வி. ஏன் அதை கேட்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு காணொளியை பார்த்தோம். அதை பார்க்கும்போது அப்படியே நமக்கே கோபம் கொப்பளிக்குது, ரௌத்திரம் பொங்குது. அது எப்படி இவ்வளோ தூரம் நியாயத்தை தட்டி கேட்குறாரு, அநியாயத்தை இல்லை உண்டு இல்லைன்னு ஆக்குறாரு. எவ்வளோ நேர்மையாக இருக்குது அவரோட கேள்வியில் எவ்வளவு தூரம் தார்மீகம் இருக்குது. இதுதானே மக்களோட குரல். ஒரு முதல்வர் இப்படித்தானே இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கே அப்படியே புலகாங்கிதமாக இருக்குது. இப்படித்தான் இவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் பேசுறாருங்க. இப்படித்தாங்க உலகத்தையே ஏமாத்திட்டு இருந்தாரு. தான் ரோல் மாடல்னு சொன்னாரு. குஜராத் மாடல் தான் மாடல் உலகத்திலேயே அப்படின்னாரு. அதையெல்லாம் கேட்டு தான் நம்ம ஏமாந்து போய் நிக்கிறோம் 10 வருஷமா. என்ன தெரியுமா ஆச்சு? நம்முடைய மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருந்தார்ல 2014க்கு முன்னாடி. அப்போ அவர் கோபம் கொப்பளிக்க குஜராத் மாநிலத்துக்காக குரல் கொடுக்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அதே குரலை, அதே கேள்வியை, அதே தார்மீக கொள்கையை தென்னிந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள், நம்முடைய கர்நாடகா, ஆந்திரா அல்லது கேரளா, தமிழ்நாட்டு முதல்வர்கள் ஒன்றியத்தை நோக்கி, ஒன்றிய தலைவராக இப்போது இருக்கின்ற மோடியை நோக்கி கேட்டா அவர் அப்படியே மாத்தி பேசுறாருங்க. அதான் 2014க்கு முன்னாடி நல்ல வேளை கேமரா, டிவி எல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, அந்த காட்சியை படமாக்கி இருக்காங்க. இல்லைன்னா நமக்கு அந்த காட்சி கிடைக்காது இல்லையா? இப்போ அவர் தலையில் அடிச்சுப்பாரு, ஏன்டா இந்த கேமராலாம் வந்தது, நான் முந்தி பேசினதெல்லாம் எடுத்து போட்டு என்னையே மடக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கையை இப்படி ஆட்டுறாரு, அப்படி பலவிதமா ஆட்டி என்ன தெரியுமா பேசுறாரு? சகோதர சகோதரிகளே, நம்ம குஜராத் மாநிலம் ஒவ்வொரு வருஷமும் 60,000 கோடியை மத்திய அரசுக்கு வரியாக கொடுக்கிறது. ஆனால் குஜராத் மாநிலத்துக்கு திரும்ப கிடைப்பது என்ன? 8,000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி தான் ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது. இது போதுமா அப்படின்னு கேட்டா, நான் கொடுத்துட்டேன், வேண்டியதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குஜராத் மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொந்த காசையே ஒன்றிய அரசு கிட்ட பிச்சை எடுக்கணுமா நாங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. ஐயோ, இது என்னது பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா அவர் இப்போ அதை தானே சொல்லிட்டு இருக்காரு, மை டாக்ஸ் மை ரைட் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. இதே வார்த்தையை தானே எல்லாரும் கேட்குறாங்க. தென்னிந்தியாவிற்கு நீங்கள் பாகுபாடு காட்டுகிறீர்கள், தென்னிந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள், தென்னிந்திய மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள், தென்னிந்திய மக்களுக்கு விரோதமாக நடக்கிறீர்கள். மழை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, வெள்ளம் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு துணிச்சலா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப நீங்க ஞாபகப்படுத்துங்க, 2014க்கு முன்னாடி குஜராத் சிஎம் இருந்தப்போ நீங்க இதைதான் பேசினீங்க. அப்போ நீங்க காவடி எடுத்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து, எங்களுக்கு நீங்க நிதி பகிர்வை திருப்பி கொடுக்கல, நாங்க உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டீங்க. அப்போ நீங்க சொன்ன வார்த்தை நியாயமானது, அப்போ நீங்க சொன்ன வார்த்தை மக்கள் சார்பானது, அப்போ நீங்க சொன்ன வார்த்தை உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதுன்னு இருந்ததுன்னா, அப்போ நீங்க கையை இப்படி ஆட்டி கோபம் கொப்பளிக்க பேசினது நியாயம்னா, இப்போ நம்முடைய தென்னிந்திய முதலமைச்சர்கள் ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தில் இறங்கினாங்கல்ல, எங்களுடைய வரிப்பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுன்னு, அதுவும் நியாயம், 200% நியாயம். ஏன்னா நீங்க திருப்பி தரலேங்கிறத உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சருக்கோ அல்லது ஒன்றிய தலைவருக்கோ வேண்டுமானால் தெரியாம இருக்கலாம். அவங்க பூசி மொழுகிறாங்க பாருங்க, ஏன் எங்களுக்கு நிதி பகிர்வை திருப்பி கொடுக்கல அப்படின்னு. ஏன் கண்ட்ரோல்ல இல்ல, நிதி கமிஷன் அவங்க கொடுப்பாங்க, அதுல நான் தலையிடவே முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு கும்பிடு போடுறாங்க நம்முடைய நிதி அமைச்சர். சரி, ஒன்றிய தலைவர் என்ன சொல்வார்னா, அவர் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, ஒரே மாசத்துல 3 தடவை வர்றாரு, 30 தடவை வர்றாரு, வேட்டி கட்டிட்டு வர்றாரு, திருக்குறளை சுமந்துட்டு வர்றாரு, பாரதியாரை சொல்லிட்டு வர்றாரு. ஆனா நிதியை கொடுப்பதை பற்றி நம்முடைய முதல்வர் ஒவ்வொரு மேடையிலும் ஒன்றிய தலைவரிடம் பேசுகிறார். அதை பத்தி மட்டும் கேட்கவே மாட்டாங்க. செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி.
எப்படி நம்முடைய தமிழகத்தில் வெள்ளம் வந்தது, பெருமழை வந்தது, ஒரு நூற்றாண்டாக இல்லாத அந்த அளவுக்கு பெருமழை வந்து நம்முடைய வீடுகள் எப்படி வெள்ளத்தில் மூழ்கின, எப்படி நாம் பொருட்களை இழந்து பரிதவித்தோம். வீடுகளை கட்டணும், தெருக்களை மீண்டும் சீரமைக்கணும், கட்டுமானங்களை சீரமைக்கணும், அதுக்கு நிதி கொடுங்க, எங்களோட வரிப்பணத்தில் இருக்கிற நிதியைத்தான் நாம் கேட்குறோம் அப்படின்னு எத்தனையோ முறை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒன்றியத்திற்கு கடிதம் எழுதியாச்சு, நேரில் சொல்லியாச்சு, நேரடியாக நம்முடைய எம்பிக்களையும் அனுப்பி கேட்டாயிற்று. இன்னமும் ஒத்தை பைசா கூட கொடுக்கல. அப்படின்னா இது மாற்றாம் தாய் மனப்பான்மைன்னு சொல்றது கூட தவறான வார்த்தை. ஏனென்றால் தாய்மார்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இப்படியான பாரபட்சமாக இருப்பது என்பது என்ன விதமான ஆட்சி, என்ன விதமான ஒன்றிய அரசு, என்ன விதமான பிரதமர், என்ன விதமான நிதியமைச்சர் என்று பொதுமக்கள் இப்போது உணர்ந்து கொண்டு கேட்கிறார்கள். அதனால குஜராத் சிஎம்மா இருந்தப்போ ஒரு மாதிரியான நிலைப்பாடு, பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ இன்னொரு மாதிரியான நிலைப்பாடு, சிஎம்மா இருக்கும்போது நான் என்னுடைய மாநிலத்துக்காக குரல் கொடுப்பேன் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நிற்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சுன்னா மாநிலங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள், என் காலில் விழுந்து கிடங்க, நான் போடுற பிச்சையத்தான் நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் உங்களோட வேலை எங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பது, அதை வைத்து நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை சீராட்டுவோம், குஜராத்தை சீராட்டுவோம், 77 கோடிக்கு ஒரு சுரங்கப்பாதையை கட்டுவோம், அது மழையிலையும் வெள்ளத்திலையும் இடிஞ்சு விழும், அதை பற்றி நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் அந்த 777 கோடி அந்த பாலம் திறப்பு விழாவில் நான் மட்டும் ஒத்த மனுஷனாக போய் நின்று ஃபோட்டோ ஷூட் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் செய்துட்டு இருக்கவர் தானே நம்முடைய ஒன்றிய தலைவர். அதை தவிர நம்முடைய வரிப்பணத்தில் நமக்கு வந்து சேர வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து சேரலைங்க. இன்னும் ஒத்த செங்கல்லோட மதுரையில் எய்ம்ஸ் காத்துட்டு இருக்கு. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடத்தி இருக்கிறார்கள். உலகத்தில் 7 அதிசயம்னு சொல்லுவோம். 8வது அதிசயமாக நம்முடைய ஒன்றிய அரசு, நம்முடைய ஒன்றிய தலைவர் 56 இன்ச் செய்திருக்காரு. என்னன்னா, ஒத்த செங்கல்ல ஒரு மருத்துவமனை கட்ட முடியும் அப்படின்னா சைனால கூட இது நடக்காதுங்க, ஜப்பான்ல கூட நடக்காது, அமெரிக்கால கூட நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அநியாயம் நம்முடைய ஒன்றிய தலைவரின் ஸ்டாண்ட் என்பது. அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோது அங்கே உள்ள மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்கிறார், ஒன்றிய அரசை எதிர்க்கிறார். ஆனால் அவர் பிரதமராகும் போது மற்ற மாநில அரசுகள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கணும், அடிமையாக இருக்கணும், தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் என்ன ஆகும்? அதையும் சமீபத்தில் அந்த இடைக்கால பட்ஜெட் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்து காமிச்சார். என்னன்னா, அப்படியே பார்க்கும்போது நமக்கே பதைபதைப்பாச்சு. அவர் முகம் கோபத்தில் சிவந்தது, கண்கள் கோபமாச்சு, சொற்கள் அப்படியே தடித்து வந்தன அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கோபத்தில் தடித்து, கோபம் கொப்பளிக்க, என்னுடைய தேசத்தை துண்டாக்க நான் விடவே மாட்டேன், நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று அவர் சூளுரைத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னோட வரிப்பணம் என்னுடைய உரிமை, மை டாக்ஸ் மை ரைட் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. எப்படி பிரிவினை செய்கிறார்கள் நம்முடைய நாட்டை. இந்திய நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில முதல்வர்கள் இப்படியாக நாட்டை துண்டாடுகிறார்கள், அதை நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு வீரவாயசமா பேசினாருங்க. அடடா, இப்படி இல்லை ஒரு பிரதமர் இருக்கணும்னு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நம்மை நாட்டை துண்டாடுவது, பிளவுபடுத்துவது, பிரிவினை பேசுவது என்றால் யார்? ஒன்றிய தலைவர், ஒன்றிய அமைச்சரவை, ஒன்றியத்தில் இருக்கின்ற நம்முடைய 56 இன்ச்சு தான் என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அப்படி பிரிவினை பேசவில்லை என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று சேர வேண்டிய அவரவர்க்குரிய நிதியை அவரவருக்கு திருப்பி கொடுத்திருப்பார்கள். நாம தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் கல்வி கற்று வேலை பார்த்து உழைத்து சம்பாதித்து வரியை செலுத்துகிறோம். அதை அப்படியே நோகாம நுங்கு திங்கிற மாதிரி எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொடுத்துட்டு அப்படி பெறுகின்ற அந்த அதிகபட்ச வரிக்கான உழைப்பை கூட அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் இது எப்படி நியாயமாகும்? இவ்வளோ தூரம் நம்முடைய வரிப்பணத்தை அள்ளி 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 பல லட்சம் கோடிகளை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரம் தேடி தமிழ்நாட்டுக்கு தானே வராங்க. இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அப்படின்னா நாம் அனுப்புகிற அந்த வரியெல்லாம் வச்சு அவங்க என்ன விதமான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறார்கள்? இல்லையே, எதுவுமே இல்லையே.
முந்தியாவது ஒவ்வொருத்தரா தனித்தனி நபராக வந்தார்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்தாங்க, அப்புறம் அண்ணன் தம்பியா வந்தாங்க, அப்புறம் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ மனைவி, மக்கள், குழந்தைகள், உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாடு, தென்னிந்தியா என்று இங்கே வந்து செட்டில் ஆகிறார்கள். எல்லாரும் வரட்டும், வந்தாரை வாழ வைக்கின்ற தென்னிந்தியா, வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு. அதற்காக நீங்கள் எங்கள் வரிப்பணத்தை உறிஞ்சிக்கொண்டே இருப்பீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வரிப்பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்றால் அது எப்படி நியாயமாகும்? இத்தனை லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வாழ்வதற்கு தென்னிந்தியாவில் இடம் இருக்கிறது, தென்னிந்தியாவில் வளம் இருக்கிறது, தென்னிந்தியாவில் வேலை வாய்ப்பு இருக்கிறது என்றால் தென்னிந்தியாவுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்றிய தலைவரின் கடமைதானே. அப்படி தென்னிந்தியாவை முழுக்க மறந்து விட்டார் ஒன்றிய தலைவர். நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு இந்தியாவை மறந்து விட்டார். இவருக்கு நினைவிருப்பது எப்போதுமே ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், இந்த மாதிரி சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இந்த மாதிரி மாநிலங்கள் மட்டும்தான். அதனால இந்த பாரபட்சத்தை தான் நாம் கேள்வி கேட்கிறோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கான நிதி பகிர்வை எங்களுக்கு கொடுங்கள் என்று முதலாக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு உரிமை குரல் எழுந்ததென்றால் நம்முடைய முதல்வரின் குரல் தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒன்றியத்தில் இருக்கின்ற எதேச்சாதிகார அரசை நாம் நீக்கியாக வேண்டும். இல்லை என்றால் நாம் உழைத்து கொண்டே இருப்போம், நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு எதுவுமே வராது, நாமம் தான் போடப் போகிறார்கள். அப்படி நாமம் போடுவதற்காக நாம் உழைக்கிறோம் என்று நிச்சயமாக நாம் கருத வேண்டாம். நாம் உழைப்பது நம்முடைய பங்கினை, நம்முடைய வரியை நாம் செலுத்துவது என்பது நாம் மிகச்சிறந்த குடிமக்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு. ஆனால் திரும்ப நமக்கு வந்து சேர வேண்டிய அந்த நிதி பகிர்வை கேட்பது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை, நம்முடைய பொதுமக்களின் உரிமை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய நிதி பகிர்வை எங்களுக்கு கொடு என்று. அதில் எந்த விதமான பிரிவினைவாதமும் இல்லை, நாட்டை துண்டாடுகின்ற எண்ணமும் இல்லை. இது நாங்கள் உழைத்த உழைப்புக்கான வியர்வை காயும் முன் எங்களுக்கு கூலியை கொடு என்பதுதான் மார்க்சிய தத்துவம். அதைத்தான் பைபிளிலும் சொல்லப்படுகிறது, குரானிலும் அதுதான் சொல்லப்படுகிறது. என்றால் அந்த நிலைப்பாட்டை ஏன் ஒன்றிய தலைவர் மறந்து போய் முற்ற முழுக்க தென்னிந்தியாவை புறக்கணிப்பதும் வட இந்தியாவுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் அள்ளி கொடுப்பதுமாக இருக்கிறார் என்கின்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறோம். இதற்கு எது பதிலாக இருக்க முடியும் என்றால் ஒன்றியத்தில் இருக்கின்ற சர்வாதிகாரத்தை நீக்கி அங்கே நம்முடைய இந்தியா கூட்டணியின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது மட்டும்தான் நமக்கான விடிவாக இருக்கும். நிச்சயம் செய்வோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாக்கில் நரம்பு இல்லைங்கிறனால புரட்டி பேசாதீங்க. சங்கிகளே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர் முதல்வராக இருந்தபோது ஒரு பேச்சு பேசுகிறார், பிரதமராக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறார். இப்படி நாக்கை புரட்டி பேசுவது என்பது மனித நேயமே கிடையாது, மனித தர்மமே கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.